வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அந்த வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இப்படி தண்ணியில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஊற வச்சு எடுத்துட்டு கட் பண்ணால் கண் எரியாது. தக்காளி 2 எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பை வேக வைக்கணும். அது எப்படின்னு நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து சொல்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1 ஸ்பூனு, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு அது போட்டு அது பொரியிற வரைக்கும் வைக்கணும். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறத ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அதாவது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஆகும், அது வரைக்கும் வதக்கணும். அது மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு, ரொம்ப கம்மியாக கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரமே வதங்கும். துவரம்பருப்பு 2 கையளவு எடுத்து போட்டு குக்கரில் எடுத்து போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூனு மஞ்சள் அதை போட்டு கிளறி விட்டு 5 விசில் வர எடுத்து வச்சுக்கணும். 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி அதை மசித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது தக்காளி வதங்கிட்டுருக்கு. அதை கொஞ்சம் மசித்து வைக்கணும். இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சு இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அதனால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிச்சு. முருங்கைக்காய் அந்த மாதிரி நறுக்கி வச்சு முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கணும். ஒரு முருங்கைக்காய்ன்னு சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பருப்பு வேக வச்ச பருப்பு தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிடணும். இது முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கினோன்னே ஊற்றணுமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பருப்பு வெந்தோன்னே அதை கொஞ்சம் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிடணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? இறங்குற அளவு. தண்ணி எல்லாம் அளவுலாம் ஊற்ற மாட்டாங்க. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பவுடர்னு விற்கிது. அதை 1.5 ஸ்பூனு அது ஒரு கரண்டி போட்டு அந்த குழம்புல போடணும். 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூனா? தனியாத்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். தண்ணியும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். அது இங்கே கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். இல்லைன்னா தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றலாம்.
காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். காய் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, முருங்கைக்காய் வந்து நசுக்குனா நசுங்கும், கொஞ்சம் ஈஸியாக நசுங்கும். அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிட்டு வந்து ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது. ஃபுல்லாக போட்டு மூடினா பொங்கிரும். இந்த பருப்பு ஆட் பண்ண பிறகு ஃபுல்லாக போட்டு மூடவே கூடாது லிட்டை போட்டு. அது இல்லைன்னா பொங்கிரும். அது பிடிச்சி பார்த்தா அமுங்கணும், புரியுதா? பிடிச்சி பார்த்தா அமுங்கணும், அப்போ தான் காய் இந்த வந்து பிடிச்சி பாரு. ஏன்னா அப்படி முடியாது, சூடாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நசுக்கி பார்த்தா அது அமுங்கணும். பிடிச்சி பார்த்தா இது என்னது எவ்வளோ? கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் புளி கரைச்சலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றணும். போட்டு அதை இறக்கி வேண்டியதான். இல்லை எவ்வளோ ஆச்சு? புளியை ஆட் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அதை வந்து பாயில் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதான். உப்பு செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போது. சரியா?